ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு அநேகர் தங்களுடைய வாழ்க்கையில் ஜெயம் வர வேண்டும், மாற்றம் வர வேண்டும், இந்த பிரச்சனைக்கு ஒரு பதில் வர வேண்டும், ஒரு அற்புதத்தை நான் காண வேண்டும் என்று அநேகர் இயங்குகிறவர்கள் உண்டு. ஆனால் வேதாகமத்தில் நீதிமொழிகள் என்ற புஸ்தகத்தில் 21வது அதிகாரம் 31வது வசனம் இவ்விதமாய் சொல்கிறது: குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும் ஜெயமோ கர்த்தரால் வரும். நாம் எதிர்பார்க்கிற ஜெயம், நாம் எதிர்பார்க்கிற மாற்றம், நாம் எதிர்பார்க்கிற ஆசீர்வாதம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் மாத்திரமே வர முடியும். எல்லாருக்கும் ஜெயம் வந்து விடுவதில்லை, எல்லாருக்கும் மாற்றம் வந்து விடுவதில்லை. வேதாகமத்தில் ஒரு அருமையான தேவ மனிதனை குறித்து வாசிக்கிறோம். அவருடைய பெயர் தானியேல். தானியேலின் புஸ்தகம் 6வது அதிகாரத்தில் தானியேலுடைய காரியமோ வென்றால் ஜெயமாயிருந்தது என்று நாம் வாசிக்கிறோம். அவருடைய காரியம், எந்த காரியத்தை அவர் கையிட்டு செய்தாலும் ஜெயம், மாற்றம், ஆசீர்வாதம், உயர்வு, மேன்மை என்று வந்ததற்கு ஒரு பெரிய காரணம் உண்டு. முதல் காரணம், அவர் தன்னுடைய வாழ்க்கையில் தனக்காகவும் தன்னுடைய ஜனங்களுக்காகவும் பரிசுத்தம் பண்ணி கெஞ்சி தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கைக்குள் வருவதற்கு தானியேல் தன் ஜனங்களுக்காகவும் ஜெபம் பண்ணி அவருக்காகவும் வேண்டுதல் செய்கிறதை பார்க்கிறோம். இரண்டாவது, தானியேலுடைய காரியத்தில் நாம் வாசிக்கிறோம், அவர் மனுஷனுக்கு முன்பாகவும் தேவனுக்கு முன்பாகவும் நீதிகேடு செய்யாதபடி சுத்த மனசாட்சியோடு பரிசுத்தமாய் நடந்து கொண்டார். மூன்றாவது, அவர் நல்ல ஜெபம் பண்ணுகிற ஒரு புருஷனாய், நல்ல ஆண்டவரை ஆராதிக்கிற தேவனோடு உறவுள்ளவராய் இருந்தார். இந்த மூன்று காரியமும் அவரை ஆண்டவர் மீது பலமுள்ள விசுவாசம் உள்ள ஒரு புருஷனாய் மாற்றினது. தேவன் அவருடைய வாழ்க்கையில் அது சிங்க கெவியோ, அது மக்களால் வருகிற சதியோ, எதிராளிகளால் வருகிற நாச மோசமோ, மரணத்தின் சூழ்நிலையோ, ஜெயம் வர வேண்டிய காரியங்களோ, சகலவற்றிலும் கர்த்தர் தானியேலுக்கு ஜெயம் தருகிறவராயிருந்தார். இன்றைக்கும் உங்களை சுத்திகரித்து கொண்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்புங்கள். அவருடைய இரக்கத்திற்கு கெஞ்சி அவருடைய சன்னிதானத்திற்கு வாருங்கள். இரண்டாவது, தேவன் கொடுத்த சுத்திகரிப்பை காத்து கொண்டு அவருக்கு உண்மையாய் இருப்பேன் என்ற நல்ல தீர்மானத்திற்குள் வாருங்கள். மூன்றாவது, ஜெபத்தினாலும் துதியினாலும் ஆண்டவரோடு இணைக்கப்பட்டிருக்கிறவர்களாய் இருக்கும்போது அவரே அந்த விசுவாசத்தை, அவரோடு நாம் இருக்கிற போது ஒரு தைரியத்தையும் விசுவாசத்தையும் நமக்குள் கொடுப்பார். நம்முடைய காரியத்தை, விசுவாசத்தை கொடுக்கிறவராய் மாத்திரம் இல்லாமல் காரியத்தை ஜெயமுள்ளதாய் மாற்றி தருவார். குதிரை யுத்த நாளுக்கென்று ஆயத்தமாக்கப்படும். உங்கள் வாழ்க்கையில் ஜெயமோ கர்த்தரால் வரும். God bless you.